தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், எடப்பாடியின் காலில் விழும் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 2 மாத காலங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாலுமே, ஆனால் நமது ஓபிஎஸ் மட்டும் இன்று வரைக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்ல. அதாவது ஓபிஎஸ்க்கு கடந்த 2 முறை அதிர்ஷ்டம் என்பது அடித்தது. முதலமைச்சர் பொறுப்பிலே அமர்ந்து விட்டார். 3வது முறையும் எனக்கு அதிர்ஷ்டம் என்பது அடிக்கும், நான் முதல்வர் பொறுப்பிலே அமருவேன் என சொல்லி இதுவரைக்கும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பதால் தான் ஓபிஎஸ்க்கு இந்த நிலைமை என்பது வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தற்போது இணையதளங்களிலே ஒரு செய்தி என்பது உலா வந்து கொண்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தார். தொண்டர்களை பலப்படுத்தக்கூடிய வேலைப்பாடுகளில் இறங்கினார். தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் என இறங்கினார். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், தொண்டர்கள் எனக்கு தேவை கிடையாது, தொண்டர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, எந்த செலவுகளும் செய்ய முடியாது என குடும்பத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தார். அதன் காரணமாகத்தான் தற்சமயம் அவருடைய முக்கியமான தொண்டர்கள் அனைவரும், முக்கியமான தலைவர்கள் அனைவருமே திமுகவின் காலிலே விழுந்திருக்கிறார்கள். எந்த ஒரு உண்மையான அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு அதிமுக தொண்டனும் திமுகவில் மட்டும் இணையவே மாட்டான் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இத்தனை ஆண்டுகளாக தான் ஆரம்பித்த அந்த காலத்தில், அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்த அந்த காலத்தில் இருந்து ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையுமே தெய்வமாக வணங்கிய அந்த 2 கைகள் இன்றைய தினம் திடீரென கலைஞர் கருணாநிதியை தெய்வமாக வணங்குகிறது அப்படின்றால் அவர்கள் உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய ரத்தமா அப்படின்னா கிடையாது. அப்படித்தான் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய முக்கால்வாசினர்கள் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் தனிமரமாகத்தான் நின்று கொண்டிருக்கிறார். அதாவது பின்புலத்திலே யாரும் கிடையாது, அடுத்து என்ன செய்வது என தெரியாது. பாஜக கூட்டணிக்கும் வாய்ப்புகள் என்பது கொடுக்கல, பாஜகவும் தன்னை மதிக்கல, எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவிலே இணைக்கல. இப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது ஓபிஎஸ்ஐ சுற்றி நிலவிக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அரசியல் எதிர்காலம் முடிந்து விட்டது அப்படின்னே கூட சொல். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இறுதி வாய்ப்பாக பாஜகவின் மூலமாக, அதாவது பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் நமது டிடிவி தினகரன் எப்படி இணைந்தாரோ அதே போல ஓபிஎஸும் இணைத்துக் கொள்ளக்கூடிய வேலைப்பாடுகளை நமது டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியிடம் பேசியிருக்கிறாராம். அதற்கு முன்னதாகவே நமது ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக டிடிவி தினகரனை சந்தித்து நான் அதிமுகவை இணைந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்னை அதிமுகவை இணைத்துக் கொள்ள மாட்டார், அதற்கு பதிலாக பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியிலாவது இணைத்துக் கொள்ளுங்கள், அதற்காக எனக்கு வாய்ப்புகளை கொடுங்கள். பாஜகவும் வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமியிடம் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எப்படியாவது என்னை பாஜக கூட்டணியிலாவது இணைத்து ஒரு 2 தொகுதிகளாவது கொடுக்க வையுங்கள் என நமது டிடிவி தினகரனிடம் நமது ஓபிஎஸ் மிகப்பெரிய அளவிலே பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் டிடிவி தினகரன் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமியிடம் அதற்குரிய பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் சம்மதம் தெரிவித்திருப்பதாக கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.